ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் இந்த கன்வென்ஷனுடைய 2வது நாள் காலை வேளையிலே வந்திருக்கிறோம். We all have come to the second morning meeting of this convention. நம்முடைய கன்வென்ஷன் நடக்குமா இதெல்லாம் பல சந்தேகமாக நமக்கு காணப்பட்டோம். We all had many doubts whether this convention will be take place or not. ஆனால் ஆண்டவர் பரிசுத்தவான்களை தீர்மானித்து அந்த நாளிலே நடத்தும்படியாக தேவன் எல்லா வழிவாசல்களையும் அந்த திறந்து தந்திருக்கிறார். But the Lord God had opened all the doors and gates that this convention may take place in the dates which have been ordained by the saints of God. இந்த கன்வென்ஷன் முடிய வரைக்கும் இயற்கைகளும் மற்ற அதிகாரிகளும் நமக்கு அனுகூலமாக இருந்து கடைசி வரைக்கும் தேவ சமூகம் இருந்து நடத்தி தர வேணும். அதுக்காக கரங்கள் கத்தை நாம் சோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. இந்த காலை வேளையிலுக்கு ஆண்டு நம்மோடு கூட பேசும்படியாக ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம். நீர் பேசும் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை தாரும். நம்முடைய வசனங்களை கேட்க ஆண்டு உதவி செய்தீர்கள். எங்களால் எதுவுமே இல்லை, நீ நடத்த உதவி செய். இயேசு நாம் சொன்னோம் பிதாவே, ஆமென். நம்முடைய தியானத்துக்காக மத்தேயுவின் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். For our meditation, let us turn our Bibles to Gospel according to St. Matthew chapter 12 verses 1 to 3. அக்காலத்திலே இயேசு ஓய்வு நாளில் பயிர் வழியாய் போனார். அவருடைய சீஷர்கள் பசியாயிருந்து கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினார்கள். பரிசேயர் அதை கண்டு அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்யத்தகாததை உம்முடைய சீஷர்கள் செய்கிறார்களே என்றார்கள். At that time Jesus went on the Sabbath day through the corn, and his disciples were an hungered, and began to pluck the ears of corn and to eat. But when the Pharisees saw it, they said unto him, Behold, thy disciples do that which is not lawful to do upon the Sabbath day. But he said unto them, Have ye not read what David did when he was an hungered, and they that were with him? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. இதற்கு முன்பதாக பல பரிசுத்தவான்கள் மூலியமாக இந்த வசனத்தின் மூலியமாய் நாம் தேவ பிரசங்கங்களை கேட்டிருக்கலாம். We may have heard many sermons through many saints of God about these words of God. ஆனால் இன்றைக்கு இது நமக்கு தேவை என்பது ஆண்டவர் அறிந்து இந்த வசனங்கள் மூலியமாக தேவன் நம்மோடு கூட பேசும்படியே வாஞ்சிக்கிறார். Knowing that these words are essential for us today, God wants to speak us through these words. நாம் கடைசி காலத்திலே வந்திருக்கிறோம் என்பதை இந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. These words of God tell us that we have come to the last days. ஆனால் ஆண்டவர் நம்ம நேசிக்கிறபடினாலே இப்படிப்பட்டதான கூட்டங்கள் மூலியமாக நாம் தெய்வீக அன்பை அதிகமாக ருசித்து தேவனோடு நெருங்கி வரும்படியாக அவர் நமக்கு உதவி செய்கிறார். But knowing that we have come to the last days, God is granting us these convention meetings, and he is revealing his love through these meetings. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஊழியம் செய்த பொழுது நடந்த ஒரு சம்பவத்தை தான் இப்பொழுது வாசித்து இதை நாம் கேட்டோம். Now we have heard a Bible portion read in our midst, which was an incident took place while Jesus Christ was living on this earth. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளிலே பயிர் வழியாக போனார் என்று நாம் படிக்கிறோம். And we read here, Jesus went on the Sabbath day through the corn. அவருடைய சீஷர்கள் பசியாக இருந்தபொழுது கதிர்களை தொய்து தின்னத் தொடங்கினான்னு சொல்லப்படுகிறது. His disciples were an hungered and began to pluck the ears of corn. It is mentioned there. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அப்படி என்றால் இந்த ஓய்வு நாளை பற்றி வேதத்திலே பல காரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. And there are many things told about this Sabbath. இந்த ஓய்வு நாளில் என்பது ஒரு இளைப்பாறுதலான ஒரு அனுபவத்தை காட்டுகிறது. This day of Sabbath denotes a day of rest. நல்ல இளைப்பாறுதலாக வீட்டிலிருந்து ரெஸ்ட் எடுக்கக்கூடியதான பகுதி தான் இந்த ஓய்வு நாள். The Sabbath day speaks about a day in which you can take rest in your house. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. ரெண்டாவதாக இந்த ஓய்வு நாள் சொல்வது நம்முடைய கூடாரங்களை விட்டு எங்கேயுமே நாம் செல்லக்கூடாது. Secondly, on this Sabbath day, we should not go out of our tabernacles. வெளியே எங்கேயுமே நம்ம செல்லக்கூடாதுன்னு தான் பழைய ஏற்பாட்டு காலத்திலே
யாத்திராம் புஸ்தகத்திலே வேத வசனம் மூலியமாக ஆண்டவர் பேசினதை நம்ம பார்க்கிறோம். In the Old Testament, in the book of Exodus, we read God speaking there that you should not go out of your house on the day of Sabbath. ஓய்வு நாளிலே எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு அங்கே சொல்லப்படுகிறார். There it is mentioned, you should not do any of your own work on the day of Sabbath. ஒரு சிறிய வேலை கூட செய்யக்கூடாது என்றுதான் சொல்லப்படுகிறார். Not even a single work of yourself you should do. ஒரு வேலை செய்ய ஆரம்பித்தால் அவன் ஓய்வு நாளை அனுசரிக்கல் என்று அதுக்கு அர்த்தமாய் காணப்படுகிறார். If somebody is starting to do his own business, do his own work, it means that he did not consider the Sabbath. அடுத்தபடியாக ஓய்வு நாளிலே நாம் நெருப்பு கூட மூட்டக்கூடாதுன்னு சொல்லப்படுகிறார். And nextly we see that we should not put fire on the day of Sabbath. அடுப்பு கூட நாம் எரிக்கக்கூடாது என்று வேத பிரமாணங்கள் கொடுக்கப்படுகிறார். And the law of God says that you should not keep fire on your stove on the day of Sabbath. யாத்திராகமம் 35 அதிகாரம் 3 வசனத்திலே நாம் அதை படிக்கிறோம். Exodus chapter 35 and verse 3 we read so. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அப்படின்னா ஓய்வு நாளில் எந்த நெருப்பு மூட்டக்கூடாதபடிக்கு அப்படித்தான் இருக்கு சொல்லப்படுகிறார். You should not kindle any fire in your house on the day of Sabbath. ஓய்வு நாளிலே விறகு பொறுக்கி கொண்டதாக ஒரு மனுஷனை கண்டதாக வேதாகம் சொல்லுகிறார். And a man who was taking the fire sticks on the day of Sabbath. அவனை கண்டுபிடித்தார்கள் வேதம் சொல்லுகிறது. And the word of God says that they caught him. அப்படி ஓய்வு நாளில் போய் விறகு பெருக்கிற மனுஷன் நியாயத்தீர்ப்பு அவனுடைய வார்த்தைன்னு சொல்லி அவனை கல்லெறிந்து கொள்ளுங்கள் சொல்லப்படுகிறார். According to the commandment of the Lord, he should be stoned up. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. ஒரு ஓய்வு நாளில் ஒரு மனுஷன் எங்கே பிரயாணம் பண்ணா ஒரு மைலில் 1/5 ஒரு பகுதி தான் போக வேண்டும் என்று வேதாகம் சொல்கிறார். A man, if he is walking for a mile on the day of Sabbath, he should have to make it out 1/5 of the distance. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. ஒரு எங்கேயாவது போகணுன்னா வீட்டை விட்டு வெளியே போகணுன்னா 1/5 ஒரு மைலில் 1/5 தான் போய் திரும்பி வந்துட வேண்டும். And if anybody wants to step out of the house on the day of Sabbath, he should make it a distance of 1/5 of a mile. ஆனால் ஓய்வு நாளில் எந்த சுமைகளும் எடுத்துக்கொண்டு எங்கேயும் செல்லக்கூடாது. And on the day of Sabbath, anyone should not bear any burden upon him. அதனால தான் ஓய்வு நாளை பற்றி பழைய ஏற்பாட்டு காலத்தில் எவ்வளவு கடினமான பிரமாணங்களை கொடுக்கப்பட்டிருந்தான்னு பார்க்கிறோம். And therefore we see hard commandments are given about the day of Sabbath in the Old Testament. ஆனால் இங்கே பரிசேயர்கள் அதை கண்டு ஓய்வு நாள் செய்யத்தகாது நம்முடைய சீசர்கள் செய்கிறார்கள் என்று குற்றஞ்சாட்டுக்கு நான் பார்க்கிறோம். Here the Pharisees accusing the disciples of Jesus unto the Jesus, they said like this, that your disciples are doing these things on the day of Sabbath. ஓய்வு நாளிலே தாவீது அவனோடு கூட இருந்தவர்கள் பசியாக இருந்த பொழுது தேவ சமூகத்து அப்பத்தை புசித்தார்கள் என்று இயேசு அந்த இடத்திலே சுட்டி காட்டுகிறார். There Jesus pointing out, have ye not read what David did when he was an hungered, and they that were with him, how he entered into the house of God and ate the showbread. அந்த அப்பத்தை ஆசாரியர்கள் தவிர வேறு யாரும் புசிக்க கூடாது என்று சொல்லப்படுகிறது. And it is only for the priests, neither for them which were with him. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அது தேவ சமூகத்தில் எடுக்கிறதுனாலே வேற யாரும் அதை புசிக்க கூடாதுன்னு தான் சொல்லப்படுகிறது. And since it is taken from the presence of God, no one else should eat of it. இந்த அப்பத்தை பசியா இருந்த பொழுது தாவீது அவனோடு கூட வாலிபர்கள்லாம் புசித்தாங்கன்னு சொல்லப்படுகிறது. And this bread, when David and his men were hungered, they ate of it. அப்படின்னா இந்த அப்பம் இதை காட்டுகிறது. Then what does this bread show? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வேத வசனங்களையும் தேவனுடைய வார்த்தையை இதை காட்டுகிறது. This signifies about the word of Jesus and his counsel. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. நாமும் கூட இந்த அப்பத்தை புசிக்கும்படியாக தான் இந்த காலை வேளையில் நாம் இங்கே வந்திருக்கிறோம். Even we have gathered in this morning in this place that we may eat this bread. ஆனால் என்ன செய்யணும், ஓய்வு நாள் நாம் அனுசரிக்க வேண்டியதான காலகட்டத்தில் இருக்கிறோம். But we are in a situation in which we are unable to keep the Sabbath. ஆனால் இந்த ஓய்வு நாளிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பயிர் வழியே போனதாக சொல்லப்படுகிறது. And here we see Jesus went on the Sabbath day through the corn. அப்படினால் ஓய்வு நாள் எங்கேயுமே போகக்கூடாது. ஆனால் அவரு கூட பிரமாணத்தை மீறுவதை நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டி இருக்கிறது. And on the Sabbath day no one should go out, and but here we see even Jesus is transgressing the commandment. ஆனால் ஆண்டவராய் இயேசு ஓய்வு நாளுக்கு
மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுகிறார். And here we can see this Sabbath day had been created for man only. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. ஆனால் தான் அவர் ஓய்வு நாள் அனுசரிக்கக்கூடியவராய் காணப்பட்டார். That is why he was able to keep the Sabbath day. அதனாலே அவர் என்ன செய்தார்? அவர் எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியாக காணப்பட்டதான் படிக்கிறோம். And he was found an example to others. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளிலே தேவாலயத்தில் போய் அங்கே என்ன செய்தார் என்றால் ஒரு சூம்பின கையுடையவனை மனுஷனை கண்டதார்னு பார்க்கிறோம். And on the Sabbath day Jesus Christ went into the temple of God and he saw a man having no hand or no limbs within him. மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனத்து வரைக்கும் நாம் வாசித்தால் அதிலே விளங்கிக் கொள்ளலாம். Matthew chapter 12 verses 10 to 12 when we read we can understand that. அங்கே சூம்பின கையுடைய மனுஷன் ஒருவன் இருந்தான். அப்பொழுது அவர் மேல் குற்றம் சாட்டும்படிக்கு ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குகிறது நியாயமா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், உங்களில் எந்த மனுஷனுக்காகிலும் ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளில் குழியிலே விழுந்தால் அதை பிடித்து தூக்கிவிட மாட்டானோ? ஆட்டை பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளவோ விசேஷித்திருக்கிறான். ஆதலால் ஓய்வு நாளிலே நன்மை செய்வது நியாயம்தான் என்று சொன்னார். And behold, there was a man which had his hand withered, and they asked him, saying, Is it lawful to heal on the Sabbath days? That they might accuse him. And he said unto them, What man shall there be among you that shall have one sheep, and if it fall into a pit on the Sabbath day, will he not lay hold on it and lift it out? How much then is a man better than a sheep? Wherefore it is lawful to do well on the Sabbath days. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. 8ஆம் வசனம் சொல்லுது, மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கு ஆண்டவராக இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. In the 8th verse, for the Son of Man is the Lord even of the Sabbath day. ஆனால் தான் ஓய்வு நாளிலே நன்மை செய்வதோ தீமை செய்வது எதை செய்வேன் என்று ஜனங்களிடத்தில் அவர் கேட்கிறார். That is why he is asking to the people whether it will be good for me to do good to the people on that Sabbath day or evil to them. அங்கே சூம்பின கையோடு ஒரு மனுஷன் இருந்ததாக வேதாகமத்தில் நாங்கள் படிக்கிறோம். And through the scripture we can understand there was a man which had his hand withered. அவர் மேல் குற்றம் சுமத்தும் பொழுது ஓய்வு நாள் சுத்தமாக்க நியாயமா என்று அவர்கள் கேட்டார். That they might accuse him, they asked the question to him, is it lawful to heal on the Sabbath days? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அதாவது பரிசேயருடைய நிலைமெல்லாம் ஏதாவது குற்றஞ்சாட்டக்கூடிய அவருடைய வேலையாகத்தான் காணப்படுகிறார். The business of Pharisees was about accusing Jesus always. அவர் அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் செய்தாலும் கூட அவர் மேல் விசுவாசம் தான் கூட குற்றஞ்சாட்டக்கூடியதான ஒரு கூட்டத்தாரங்க காணப்படுதான்னு பார்க்கிறோம். Though Jesus was performing wonders and miracles, this group of people was kept on accusing them. ஓய்வு நாள் சுத்தமாக்க நியாயமா என்று கேட்டார். And he asked them, is it lawful to heal on the Sabbath days? ஓய்வு நாளில் அப்படி ஏதாவது செய்தால் அவர்கள் நியாயமா இருக்காது, அது குற்றஞ்சாட்டக்கூடியவர்களாய் காணப்படுவார்கள். And if anybody does anything on the day of Sabbath, they will be about accused. அவங்க 6 நாள் இருக்குது, அதில் எப்போ அந்த நாள் அவர் சுத்தமாக்குறது அவருடைய எண்ணமாய் காணப்படுகிறார். And their thought was like this, that there are 6 days in a week, he can come on those days and he can do his work. ஆனால் 11ஆம் வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, but when we read in the 11th verse, அங்கே என்ன சொல்றார்? ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆடு இருந்தது, அது குழியில் விழுந்து அதை தூக்கி விடாமல் இருப்பான்னு கேட்கிறார். And he asks, if a man having one sheep, if it fall into a pit on the Sabbath day, will he not lay hold on it and lift it out? ஓய்வு நாளை தூக்கி விடாது இருப்பான்னு கேட்கிறார். On the day of Sabbath will he not lift it out? He asked. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. எல்லாரும் அமைதியா இருந்தார்கள் சொல்லப்படுகிறது. Everyone kept quiet. ஏனென்றால் ஆட்டை பார்க்க மனுஷன் விசேஷமானவர் என்று அதுக்கு அடுத்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம். And the next verse he says, how much then is a man better than a sheep? ஆட்டை குழியில் வந்து தூக்கி விடுவது போல மனுஷன் கூட கீழே விழுந்து போயிட்டான், தூக்கி விடுவது தேவனுடைய சித்தமாக காணப்படுகிறது. And if a sheep fall into a pit, a man is taking it out. Likewise, the God's mind is to lift out a man. ஆனால் தான் சொல்லுது அங்கே சூம்பின கையுடையவன் சொல்லப்படுகிறது. There a man whose hand is withered. இந்த சூம்பின கை எதை காட்டுகிறது? எந்த நற்கிரியும் செய்ய முடியாத ஒரு மனிதனாய் அவன் காணப்படுகிறான். A withered hand, it signifies a man who is unable to do any good works. சூம்பின கை எந்த வேலையுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையை அதை வெளிப்படுத்துகிறது. Withered hand cannot do any work with it. ஆனால் தான் ரோமர்கள் நிருபத்திலே பவுல் அப்போஸ்தலன் எழுதும் பொழுது
நன்மை செய்ய வேண்டியது எனக்கு விருப்பம் இருக்குது, ஆனால் நன்மை செய்வது என்னிடத்தில் இல்லைன்னு அவர் சொல்கிறார். In Romans, epistle to Romans, and Paul writes like this, that I have a mind to do good, but I cannot. ஆனால் சூம்பின கையுடையவர்கள் எந்த நன்மையுமே அந்த கையினால் எதுவுமே செய்ய முடியாது. But one whose hand is withered, he or she cannot do any good work with that hand. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அப்படினால் அந்த கையினால் ஏதாவது வேலைகள் செய்ய வேண்டும் என்றால் அந்த கை நன்றா இருக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. And so if something we want to do with our hand, that hand should be found good. ஏனென்றால் ஆட்டை பார்க்கல் மனுஷன் விசேஷமானவன் சொல்லப்படுகிறது. And it is mentioned a man is better than a sheep. ஆடு குழியில் விழுந்தா தூக்கி விடுவது போல மனுஷனுடைய ஆணங்களுக்குள்ளே சுகமாக்குவது தேவனுடைய சித்தமா இருக்குன்னு அங்கே சொல்லப்படுகிறது. It is the will of God that you may be healed, like a sheep will be taken away from pit when it falls. ஏனென்றால் மனுஷனும் கூட ஆட்டுக்கு புட்டு வேதம் சொல்லுகிறது. And a man is better than a sheep. ஆனால் தான் ஏசாயா தீர்க்கதரிசிக்கும் 53ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அப்படி நாம் படிக்கிறோம். And we read about that in Isaiah chapter 53 and verse 6. நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம்மெல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். All we like sheep have gone astray, we have turned everyone to his own way, and the Lord hath laid on him the iniquity of us all. நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி போனோம் என்று வேதாகம் சொல்கிறது. Word of God says all we like sheep have gone astray. அவனவன் தன் தன் வழியிலே போன்னு சொல்கிறார். And everyone wants to go on his own way. ஆனால் கர்த்தரோ அவர் மேல் தம்முடைய நிசித அக்கிரமத்தை நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தை அவர் மேல் சுமர பண்ணினான்னு சொல்லப்படுகிறது. But the Lord hath laid on him the iniquity of us all. நாம் இந்த ஆடை போல வழி தப்பி போனதான் மனிதர்களாய் காணப்படுகிறோம். And like this sheep we have gone astray. ஆனால் நம்முடைய ஆண்டவர் என்ன செய்கிறார்? But what did our Lord do? இந்த சூம்பின் கை போல ஆடை போல வழி தப்பி போன மனுஷரை எல்லாரும் தம்முடைய பக்கமாய் எடுத்துக்கொள்ள முடியாது. அவர் நம்முடைய எல்லா அக்கிரமங்களும் தன்மேல் சுமந்து கொண்டான்னு படிக்கிறோம். Like this man whose hand is withered, like he healed him, he wants us to come into his way. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to the name of the Lord. ஆடு மந்தையை விட்டு வெளியே போகும் பொழுது அது வழி தப்பி போவதாக சொல்லப்படுகிறது. When sheep is going out of the flock, it means that it is gone astray. ஒரு மனிதனுக்கு 100 ஆடு இருந்தேன்னு வைத்துக் கொள்ளுங்கள். And if a man is having 100 sheep, ஆனால் அது ஒன்று காணாமல் போனால் அதை அவன் விட்டு விடவில்லை. if one is missing, he will not leave that. நாம் கூட வழி தப்பி போன ஆடை போல தான் இருந்தோம் ஒரு காலத்திலே. And even we were once like lost or missed. கர்த்தரோ நம்மேலே தம்முடைய அக்கிரமங்களை அவர் மேல் ஏற்றுக்கொண்டாலே நம்ம தேடி வந்து இந்த ரட்சித்திற்கான வேதம் சொல்கிறது. And the Lord God hath bore all our iniquities and he came in search of us. ஒருவேளை இந்த காலத்திலே நாமும் கூட வழி தப்பி போனவர்கள், Perhaps once we have also lost. தேவன் அறியாதவர்கள், We were unaware of God. நம்முடைய மனம் போன போக்கில் ஜீவித்த மனிதர்கள். We were men walking according to our own mind and flesh. ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்மை நேசித்தபடினாலே, உலக தோற்றத்துக்கு நம்ம முன்குறித்தபடினாலே நம்மை அவரை வழி தப்பி போன நம்மை தம்முடைய பக்கமாக அவர் இழுத்துக் கொள்ளக்கூடியவராய் காணப்படுகிறார். But since our Lord God had ordained and predestinated us in his mind, he was able to take us to his way. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அப்படி நான் என்ன செய்றேன், இந்த ஆட்டை போல தான் நாம் கூட ஒரு காலத்தில் காணப்பட்டோம். So once we were also like this missed or lost sheep. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அப்படி நான் இந்த ஆட்டை போல இருந்த நம்மை ஆண்டவர் இந்த நல்ல மந்தையிலே அவர் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். And Lord God has brought us into this flock that is his one. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே அப்படி சொல்கிறது. First Peter chapter 2 and verse 25 we read like this. சிதறுண்ட ஆடுகளைப் போலிருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். For ye were as sheep going astray, but are now returned unto the shepherd and bishop of your souls. சிதறுண்ட ஆடுகளைப் போல இருந்து சொல்லப்படுகிறது. You were as sheep going astray. இப்பொழுதோ நம்மை அவருடைய மந்தையிலே தேவன் கொண்டு வந்து சேர்த்திருக்கான்னு சொல்கிறார். But now are returned unto the shepherd and bishop of your souls. ஒரு காலத்தில் நாம் எல்லாரும் கூட சிதறுண்ட ஆடுகளைப் போல் தான் காணப்பட்டோம். Once upon a time we were like sheep gone astray. இப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கள் மேய்ப்பரும் கண்காணியுமிடத்திலே நாம் திருப்பப்பட்டிருக்கிறோம். Now we have gone back to the shepherd and the bishop of our souls. நம்முடைய ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பர் சொல்லி நம்முடைய ஆண்டவர் நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். And our Lord God is a good shepherd for our soul. சங்கீதம் 23ஆம் சங்கீதத்திலே நாம் அப்படி படிக்கிறோம். In Psalm 23 we read like that. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் என்று சொல்கிறார் சங்கீதக்காரர். The psalmist says the Lord is my shepherd. நம்ம எல்லாரும் கூட நல்ல மேய்ப்பரிடத்திலே தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். And Lord God has brought us to the good shepherd. ஆனாலே சூம்பின கடி உயிதானே ஒரு மனிதனை ஆட்டுக்கு ஒப்பிட்டு
ஆண்டவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். Therefore, man whose hand is withered, the Lord God is comparing him to the sheep. ஓய்வு நாளில் சுத்தமாக்க சொல்வது பின்னாலே வழி தப்பி போனதை நம்மை தெய்வம் தம்முடைய பக்கமாக அவர் இழுத்துக் கொள்வதை காட்டுகிறது. And healing on the Sabbath day, it means the Lord God is taking us, returning to back to His flock who have gone astray. நம்ம எல்லாரும் கொண்டு வந்து இந்த பரிசுத்த ஐக்கியத்திலே தேவன் வைத்திருக்கிறார். Lord God has brought us all and He has gathered us in the fellowship of the saints of God. ஆனாலே ஓய்வு நாளிலே நன்மை செய்வது தேவனுடைய ஓய்வு நாள் நன்மை செய்வது நல்லது என்று அவர் சொல்லுகிறார். Therefore it is good to do good on the Sabbath day. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. இரண்டாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனத்திற்கு வாசித்தால் அங்கே நீர்க்கோவை வியாதி உள்ளதான ஒரு மனுஷனை பற்றி நாம் படிக்கிறோம். In Luke chapter 14 verses 2 to 5. அப்பொழுது நீர்க்கோவை வியாதியுள்ள ஒரு மனுஷன் அவருக்கு முன்பாக இருந்தான். என்ன செய்வாரோவென்று ஜனங்கள் அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். இயேசு நியாய சாஸ்திரிகளையும் பரிசேயரையும் பார்த்து, ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்குகிறது நியாயமா என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவனை அழைத்து சொஸ்தமாக்கி அனுப்பிவிட்டு அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவனுடைய கழுதையாவது எருதாவது ஓய்வு நாளில் துறவிலே விழுந்தால் அவன் அதை உடனே தூக்கிவிடானோ என்றார். அதற்கு உத்தரவு சொல்ல அவர்களால் கூடாமற் போயிற்று. And behold, there was a certain man before him which had the dropsy. And Jesus answering spake unto the lawyers and Pharisees, saying, Is it lawful to heal on the Sabbath day? And they held their peace. And he took him and healed him and let him go. And answered them, saying, Which of you shall have an ass or an oxen fallen into a pit, and will not straightway pull him out on the Sabbath day? And they could not answer him again to these things. Glory be to the name of the Lord. இங்கே நீர்க்கோ வியாதி உள்ளதான ஒரு மனுஷனை பற்றி இங்கே நாம் பார்க்கிறோம். Here we read about a man who had a dropsy. இந்த நீர்க்கோ வியாதி என்று சொல்லுகிறது சக்கரை வியாதியை வெளிப்படுத்துகிறது. And this dropsy is a kind of diabetes. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. இந்த மனுஷன் இந்த ஓய்வு நாளிலே தேவாலயத்தில் இருந்ததாக நாம் பார்க்கிறோம். On the Sabbath day, this man was found in the temple of God. அப்படிப்பட்ட மனுஷனை சுத்தமாக்குறது நல்லதா என்று அவர் இயேசு அவரிடத்தில் கேட்கிறார். And Jesus asked unto them, Is it lawful to heal on the Sabbath day? அப்பொழுது இயேசு நியாயசாஸ்திரிகளை பரிசேயரை பார்த்து ஓய்வு நாளை சுத்தமாக்குறது நியாயமா என்று கேட்டார்னு படிக்கிறோம். Jesus answering spake unto the lawyers and the Pharisees, saying, Is it lawful to heal on the Sabbath day? அவர்களெல்லாம் பேசாமல் தான் சொல்லப்படுகிறது. And it is written, and they held their peace. ஏன்னா இவர்கள் ஓய்வு நாளில் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார் என்று அவர்களுக்கு கேள்வியாய் காணப்பட்டது. And they were having a question within them, why he is doing these things on the day of Sabbath. அங்கே ரெண்டு அதாவது மிருக ஜீவத்தை பற்றி அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். And here he is mentioning two different animals. ஒன்று கழுதை, இன்னொன்று எருதை பற்றி சொல்லப்படுகிறது. One is ass, the other one is ox. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. கழுதையாவது எருதையாவது ஓய்வு நாளில் துறவிலே விழுந்தால் அவன் அதை தூக்கி விடாது இருப்பான்னு சொல்லி கேட்கிறார். Which of you shall have an ass or an ox fallen into a pit, will not straightway pull him out on the Sabbath day? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. இன்றைக்கு கூட இந்த கழுதை இந்த எருது எதை காட்டுகிறது? And even today, what does this ass or ox signify? கழுதை என்பது கீழ்ப்படியாமை அது வெளிப்படுத்துகிறது. Ass signifies disobedience. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. சுயமாக ஜீவிக்கிறது, சுயமாக வருகிறது போகிறது, இப்படிதான் கழுதை பற்றி சொல்லப்படுகிறது. Life according to the self, going here and walking here and there according to our self own mind. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. ஆனா அங்க எருதும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. There ox is also mentioned. இது மனிதனுக்கு உபயோகமான ஒரு மிருக ஜீவன்களாய் காணப்படுகிறது. And these are the animals which are much beneficial to men. கழுதை பொதி சுமக்குகிறதான ஒரு இடமாய் காணப்படுகிறது. As will be bearing burdens. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அந்த எஜமானுடைய பொதியெல்லாம் சுமக்கக்கூடியதான கழுதை இருந்தாலுங்களே, ஆனா அது ஒரு கீழ்ப்படியாம காட்டக்கூடியதான ஒரு மிருகமாய் காணப்படுகிறது. And it is able to bear the master's burden, but at the same time it signifies the nature of disobedience. அந்த கழுதையும் அந்த எருதையும் கூட ஒரு மனுஷன் தூக்கக்கூடிய வாழ்ந்தால் மனிதனும் கூட கழுதை போல கீழ்ப்படியாம உள்ள மனுஷனை தான் காணப்படுறான்னு சொல்கிறது. And man will be taking that as out of the pit. It signifies man who is found in disobedience, the Lord wants to take him out. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்க படிக்கும் பொழுது, when you read 1 John chapter 3 and verse 4,
பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். Whosoever committeth sin transgresseth also the law, for sin is the transgression of the law. பாவம் செய்கிறவன் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான் நான் படிக்கிறோம். Whosoever committeth sin transgresseth also the law. இதை கழுதை பற்றியதான சொன்ன ஒரு வார்த்தையா இருக்கிறது. And this is the word about the ass. இந்த கழுதை கீழ்ப்படியாமல் சொல்கிறமே, அப்ப நியாயப்பிரமாணத்தை மீறுகிற எல்லாரும் கீழ்ப்படியாதவர்களை காட்டுகிறது. And disobedience is the sin which is the transgression of the law. அவங்க நியாயப்பிரமாணத்தை மீறும்பொழுது பாவம் செய்கிற மனுஷராய் காணப்படுகிறார்கள். When they are transgressing the law, they are found sinners. ஏனென்றால் நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவமாக இருக்கிறது. Because sin is the transgression of the law. இன்றைக்கு நாம் கூட எத்தனோ நியாயப்பிரமாண சத்தியங்களை நமக்கு வைத்திருக்கிறார்கள். நாம் அதை விட்டு கொஞ்சம் விலகி போகும்பொழுது அது மீறுகிறதாகி நாம் காணப்படுகிறது. And we also have many truths and doctrines that we should walk in, but when we go here and there out of the truth, then it means that we are committing sin. அதனால தான் சங்கீதக்காரன் கூட 51ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே நம்ம படிக்கிறோம். That is why Psalm 51 and verse 3 psalmist says like this. நான் என் மீறுதலில் நான் எழுந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுது எனக்கு முன்பாக நிற்கிறது அங்கே நான் படிக்கிறோம். For I acknowledge my transgressions and my sin is ever before me, he says. தேவனுடைய பிள்ளைகளா நாம் நியாயப்பிரமாணத்தை மீறும் பொழுது பாவத்துக்குள்ளாகிறோம். அப்பொழுது பாவம் நமக்கு முன்பாக எப்பொழுது நிற்கக்கூடியதாக இருக்கிறது. When we transgress the law of God, then we commit sin, then sin will be always before us. நாம் எப்பொழுதெல்லாம் தேவனுடைய பிரமாணங்களை விட்டு சத்தியத்தை விட்டு விலகி ஜீவிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறோம். அது நமக்கு பாவமாய் காணப்படக்கூடியதாக இருக்கிறது. Whenever we go away, whenever we transgress the law of God, that will be a sin unto us. அந்த கழுதை சுயசித்தம் செய்தது போல நாமும் கூட சுயசித்தம் செய்து பாவத்துக்குள்ளாகக்கூடியதான அனுபவத்தை வெளிப்படுத்துகிறது. And when we do our own self will, then it will be like an ass. ஆனால் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே அவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. That is why about Jesus Christ it is mentioned in Isaiah chapter 53 verse 5. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். But he was wounded for our transgressions, he was bruised for our iniquities. The chastisement of our peace was upon him, and with his stripes we are healed. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. He was wounded for our transgressions. அப்போ நியாயப்பிரமாணத்தை மீறும் பொழுது நமக்காக ஆண்டவர் மறுபடியும் நாம் காயப்படுத்தக்கூடியவர்களாய் காணப்படுகிறோம். So when we are transgressing the law of God, we again and again keep on wounding him. நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டான்னு சொல்லப்படுகிறது. He was bruised for our iniquities. ஆனால் நம்முடைய ஜீவியத்திலே இப்படிப்பட்ட மீறுதல் நமக்கு வராதபடி எப்பொழுது நாம் காணப்பட வேண்டிய அவசியமாக இருக்கிறது. That we may not have these transgressions again in our life, we should preserve our இந்த life. நீர்க்கோள் வியாதிக்கு 2 மிருகத்தை பற்றி சொல்லப்படுறத பார்க்கிறோம். And for this disease of dropsy, 2 different animals are mentioned. அப்ப இந்த மீறுதல் வரும்பொழுது பாவம் நமக்கு உண்டாகுது, அது நிமித்தமாக சில வியாதிகள் நம்முடைய ஜீவிதத்தில் காணப்படுகிறது. Therefore, when we transgress the law, sin enters into us. Through that, sickness also come in. ஏனென்றால் பாவம் நமக்கு இருக்கும் பொழுது வியாதி நம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. Because when sin is within us, the sickness is following us. வியாதி உள்ளதான ஜீவி என்று சொல்கிறது, நாம் கீழ்ப்படியாமல் காட்டும் பொழுது நமக்குள் ஒருதான வியாதியாய் காணப்படுகிறது. And this disease which is called dropsy will follow us when we fall into sin. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அப்படினா நாம் என்ன செய்யப்பட வேண்டும்? If it be so, what we should do? இந்த கீழ்ப்படியாமல் ஜீவி நமக்குள்ளே எப்பொழுதும் இருக்கக்கூடாது. We should not have this life of disobedience. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. இரண்டாவதாக இன்னொரு மிருகத்தை பற்றி நாம் படிக்கிறோம், எருதை பற்றி படிக்கிறோம். And nextly we read about ox. அது எருது எதுக்கு தேவ சத்தம் செய்கிறதை காட்டுகிறது. Ox speaks about the will of God. இப்போ தேவ சத்தம் செய்கிற மனுஷன் குழியில் விழுந்து போய்விட்டான். If a man who is doing the will of God falls into a pit, அவனை தூக்கி விட வேண்டியிருக்கிறது. and we need to take him out. இன்றைக்கு அப்படி விழுந்து போன மனுஷன் தூக்கி விடாது இருந்தால் நம்ம எல்லாம் கூட அழிந்து போய்த்தான் காணப்படுவோம். If somebody would have not taken a man who has fallen into a pit, we will also be found in the pit. ஏண்டா எஜமானுடைய சித்தத்தை அறிந்து ஜீவிக்கிறது தான் எருதை பற்றி சொல்லப்படுகிறது. Ox signifies living a life knowing the plan of the master. இன்றைக்கு எத்தனை பேருக்கு நாம் எல்லாரும் எஜமானுடைய சித்தத்துக்கு படி அறிந்து
ஜீவிக்கக்கூடிய மனுஷராக இருக்குன்னு நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். We should understand how many of us are living a life knowing the will of the master. இன்றைக்கு அப்படி இல்லை, நான் என்ன செய்ய முடியாது, எஜமானுடைய சித்தத்தை செய்ய முடியாதவர்களாக காணப்படுவோம். If we don't know the will of the master, we will not be able to perform it. 1 சாமுவேல் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நான் படிக்கும் பொழுது, And we read 1 Samuel chapter 10 verse 19. நீங்களோ உங்களுடைய எல்லா தீங்குகளுக்கும் நெருக்கங்களுக்கும் உங்களை நீங்களாக்கி ரட்சித்து உங்கள் தேவனை இந்நாளிலே புறக்கணித்து ஒரு ராஜாவை எங்கள் மேல் ஏற்படுத்தும் என்று அவர்களிடத்தில் கேட்டுக்கொண்டீர்கள். இப்பொழுது கர்த்தருடைய சந்நிதியில் உங்கள் வம்சங்களின்படியேயும் ஆயிரங்களான உங்கள் சேர்வைகளின்படியேயும் வந்து நில்லுங்கள் என்றான். And ye have this day rejected your God, who himself saved you out of all your adversities and your tribulations. And ye have said unto him, Nay, but set a king over us. Now therefore present yourselves before the Lord by your tribes and by your thousands. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. உங்களுடைய வம்சங்களபடி உங்கள் கோத்திரங்களபடி நீங்கள் எல்லாரும் வந்து சேர்ந்து நில்லுங்கள்னு சொல்லப்படுகிறது. According to your tribes you should have to come and stand. It is mentioned there. அப்படி வந்து நிற்கும் பொழுது சவுல் தான் எல்லாவற்றையும் பார்க்கல் உயரமுள்ளவனாய் காணப்பட்டான் படிக்கிறோம். When everybody came there, Saul was the one who was found having much height than the all. அவனை தான் தேவன் தெரிந்தெடுத்து அவனை அபிஷேகம் பண்ணதான் பார்க்கிறோம். God selected him and he anointed him. எல்லாரும் தோளுக்கு அவன் மேலாக காணப்பட்டான்னு சொல்லப்படுகிறது. And he was taller than all person in that. இந்த தோல் இதை காட்டுகிறது, சுமை சுமக்கிறது அனுபவத்தை காட்டுகிறது. The shoulder signifies an experience of bearing the burden. அப்படின்னா இந்த எருது எஜமானுடைய சுமைகளை எல்லாம் சுமக்கக்கூடியதான ஒரு அனுபவமாய் காணப்படுகிறது. And this ox signifies about bearing the master's burden. அது ஒரு இளைப்பாறுதலை காட்டுகிறது. It signifies the rest. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு கூட ஒரு மற்றொரு பாரங்களை சுமக்கப்படும் பொழுது ஒரு இளைப்பாறுதலான ஒரு ஜீவியத்தை நாம் அடைந்து கொள்கிறோம். Even when the children of God, when we are bearing one another's burdens, we are attaining a rest within us. ஆனா இந்த இளைப்பாறுதல் இன்றைக்கு அநேகருக்குள் இல்லை. But this rest we cannot find in many. அவங்க என்ன செய்றார்கள்? What did they do? நாங்கள் உழைக்கிறோம், எங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை, ஐயோ நாங்கள் பாவம் செய்துவேன்னு சொல்லப்படுகிறார்கள். We labor but we don't have rest. Therefore whether we have committed sin, they ask. புலம்பல் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்க படிக்கும் பொழுது, when we read Lamentations chapter 5 and நாங்கள் verse 5, பார சுமந்து எங்களை கழுத்து நோகிறது, and we were bearing the yoke and our shoulder is paining. நாங்க உழைக்கிறோம், எங்களுக்கு இளைப்பாறுதல்னு சொல்லப்படுகிறது. We labor but we don't have rest. ஏன் இளைப்பாறு இல்லாமல் போகிறது? Why there is no rest? பெருமாங்களே, அவங்களை பார சுமந்து அவங்களை கழுத்து நோக்குற அளவுக்கு காரணம் என்ன? What is the reason their necks are paining? Because of the burden. பாவம் இருக்கும் பொழுது அந்த கழுத்து நோக்கக்கூடியதாக காணப்படுகிறது. When there is sin, that neck will be paining. தேவன் நம்மை கழுத்து நோக்கக்கூடிய அல்ல, அது ஒரு நுகத்தடி சுமக்கக்கூடிய அனுபவத்தை காட்டுகிறது. And it speaks about an experience of bearing the yoke. இந்த எருது எஜமானுடைய நுகத்தடி சுமக்கக்கூடிய அனுபவமாய் காணப்படுகிறது. And this ox speaks about an experience of bearing the master's yoke. நாமும் கூட நம்முடைய எஜமானுடைய சத்தியத்தை அறிந்து ஜீவிக்கக்கூடிய மனுஷனா இருந்தா நாம் கூட ஒருவர் சுமக்கக்கூடிய மனுஷராய் காணப்படுவோம். If we are people knowing the yoke of the master, then we will be bearing one another's burdens also. கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தை நீங்க படிக்கும் பொழுது, reading Galatians chapter 6, ஒருவர் சுமந்து இப்படி கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுன்னு சொல்லப்படுகிறது. bearing one another's burdens fulfill the law of Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருடைய பாரங்களை அவர் சுமந்தவராய் காணப்படுகிறோம். Our Lord Jesus Christ has bore all our burdens on him. 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் படிக்கிறோம். Chapter 6 verse 2 we read, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். Bear ye one another's burdens and so fulfill the law of Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்தார்னு படிக்கிறோம். The Lord Jesus Christ bore one another's burdens. நாம் அந்த பாரங்களை சுமக்கக்கூடியதான எருதா இருந்தால் எஜமானனுக்கு ஒரு இளைப்பாறுதலாய் காணப்படும். If we are able to bear one another's burdens, then we will be found rest to our master. ஆனால் பாரங்களை சுமக்காதவர்களா இருந்தா நம்முடைய கழுத்து நோக்கக்கூடியதாக, பாவமானது நம்முடைய கழுத்து நோக்கக்கூடியதாக காணப்படும். But if we are unable to bear one another's burdens, then our neck will be paining. We will not be able to bear anything. அப்ப நமக்கு ஒரு இளைப்பாறுதல் வேணும்னா என்ன செய்யணும்?
If we want to attain a rest within us, what we should do? அந்த பாரங்களை சுமக்கூடிய அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். We should have an experience of bearing one another's burdens. என்னத்தை பாரத்தை சுமக்கிறது? What kind of burden we need to bear? பிரியமானவர்களே, நாம் ஒருவருக்காக ஜெபிக்கிற அனுபவத்தை நமக்கு தேவைப்படுகிறது. We are in need to pray for one another. ஏனென்றால் நீதிமான் செய்கிறதான ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. Because the fervent prayer of the righteous will be strong. யாக்கோபு நிருபம் நாம் படிக்கும் பொழுது நீதிமான் செய்த ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக படிக்கிறோம். And the prayer of the righteous, having a fervent prayer, it will be very strong. நாம் எல்லாரும் நீதிமான்களா இறுதி போல பாரம் சுமக்கிற மனுஷராக இருந்தால் நம்முடைய ஜெபம் கூட மிகவும் பலனுள்ளதாய் காணப்படக்கூடியதாக இருக்கிறது. If we are righteous, then the effectual fervent prayer of a righteous man availeth much. இன்றைக்கு அநேகர் இந்த பாரங்களை சுமக்கிறதில்லை. Many are not bearing these burdens these days. சபையில் இருக்கிறார்கள், They are in the church, ஆனால் பாரங்களை சுமக்கிறதில்லை. but they are unable to bear the burdens. ஏன்னா அவங்க ஜெபம் பண்ண முடியவில்லை, அவங்களால் ஜெபம் பண்றதில்லை. They are unable to pray, they are unable to do that. ஆனால் நீதிமானுடைய ஜெபம் மிகவும் பலனுள்ளதாக இருக்கப்பட வேண்டும் என்றால், But if a prayer of righteous man should availeth much, ஆனால் நாம் பாரங்களை சுமக்கக்கூடியதா இருப்போம், ஜெபிக்கிற மனுஷராக இருப்போம். then we will be able to bear one another's burdens and we will be able to pray for one another. நாம் எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஊழியங்கள் நாம் செய்கிறோம்? How many of you are doing such ministry? அப்படி ஜெபிக்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவிக்குள் நிறைந்து ஜெபிக்கிற அனுபவம் உங்களுக்கு காணப்படும். And such people will have an experience of praying in spirit of God. யூதாவின் புத்தகத்திலே 20ஆம் வசனத்தில் நாம் படிக்கும் பொழுது, In Jude verse 20 we read, மிகவும் பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்கிற அனுபவத்தை அங்கே சொல்லப்படுகிறது. and there it is mentioned about praying in the Holy Ghost. அப்படிப்பட்ட அனுபவங்கள் இல்லாதவர்கள் இனி சிலர் குழியில் விழுந்து கிடப்பார்கள். And the people who don't have such experience, they will be in the pit. எருது போல குழியில் விழுந்து கிடக்குள்ளாய் காணப்படுவார்கள். They will be as ox fallen into the pit. அந்த மனுஷன் நீர்க்கோ விதைவுனாய் காணப்பட்டான். That man was having a sickness which is called dropsy. ஆனால் அந்த எருது அதை குழியில் விழுந்து போட்டு தூக்கி விடுவது போல இன்றைக்கு நாமும் கூட தூக்கி விட அவசியமாக இருக்கிறது. And that ox fallen into the pit was in a need to be taken away. Likewise we are about to be taken down. இந்த காலவேளையிலும் கூட நாம் அப்படிப்பட்டதான எஜமானுடைய சித்தத்தை செய்யக்கூடியதான ஒரு மனிதராய் காணப்பட வேண்டும். Even in this morning we need to be turned out into a people who will be able to do the will of the master. ஆனால் நீர்க்கோ வியாதியுள்ளவனை பார்த்து ஆண்டவராய் இயேசு அவ்விதமாய் சொன்னார். But Lord Jesus told about the man of dropsy like this. எருதை பற்றியும் கழுதை பற்றி அங்கே சொல்லப்படுகிறது. About ass and about ox it is mentioned there. கழுதை சுய சித்தம் செய்து தேவ பிரமாணத்தை மீறக்கூடியதாக இருக்கிறது. As doing the own will and transgressing the law. ஆனால் எருது தேவனுடைய சித்தம் செய்து எஜமானுடைய பாரங்களை சுமக்கக்கூடியதாக காணப்படுகிறது. But ox doing the will of the master and it bears the master's burden. அடுத்தபடி நாம் படிக்கும் பொழுது 38 வருஷமாக வியாதியுள்ளதான மனுஷனை நாம் பார்க்கிறோம். And nextly we read about a man who was found sick for 38 long years. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அந்த மனுஷன் 38 வருஷமாக காணப்பட்டான்னு சொல்லப்படுகிறது. And that man was there for 38 years. அவனை கொண்டு போய் குழியில் இறக்கி அந்த குளத்துக்குள்ள இறக்கி சுகமாக்குறது யாருமே அவனுக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை. And nobody was there to help him that he may get inside the pool. யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனத்திற்கு படிப்போம். John chapter 5 verses 8 and 9. இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. Jesus saith unto him, Rise, take up thy bed and walk. And immediately the man was made whole and took up his bed and walked, and on the same day was the Sabbath. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. இங்கே 38 வருஷமாக ஒரு மனுஷன் வியாதியா இருந்தான்னு படிக்கிறோம். Here we read about a man who had an infirmity 38 years. அவனுக்கு உதவி செய்வார் ஒருவரும் இல்லை. Nobody was there to help him. அந்த மனுஷன் பெதஸ்தா என்ற குளத்தின் பக்கத்திலே காணப்பட்டான்னு படிக்கிறோம். And that man was aside of the pool of Bethesda. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அந்த குளத்தண்டிலே ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை 38 வருஷமாய் காணப்படுகிறான். Not for 1 or 2 years, but he was there for about 38 long years. ஆனால் அவனை கொண்டு போய் அந்த தூதன் கலக்கும் பொழுது கொண்டு விடுவதற்கு யாருமே இல்லாதன்னு சொல்லப்படுகிறது. When an angel will come down to stir up the pool, nobody was there to help him that he may get into it. ஆனால் இந்த மனுஷன் சுகமாக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் கேட்ட பொழுது என்னை கொண்டு போய் விடுவதற்கு யாருமே இல்லை என்று அவன் சொல்லுகிறான்.
When it was asked unto him, do you want to be made whole? He replies, sir, I have no man when the water is troubled to put me into the pool. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. இங்கே கூட அநேக வருஷங்களாக வியாதி உள்ளவர்களாக காணப்படலாம். Here also you may have sickness for years together. உன்னுடைய கூப்பிடுற சத்தத்தை ஆண்டவர் கவனமாய் கேட்டிருக்கிறார். But the Lord God diligently hearkened to your voice of crying. அந்த 38 வருஷம் படித்ததான வியாதியா இருந்த மனுஷனுக்கு கூட அவனுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் இறங்கினதால தான் அவனை சுகமாக்கினார். And the Lord God have compassion over that man who had sickness for 38 years and he healed him. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. நீங்க கூட பல விதமான வியாதிகளும் போராட்டங்களும் பிரச்சனைகளோடு கூட நீங்க வந்திருக்கலாம். Even you have come here with many kinds of problems and sicknesses. ஆனால் ஆண்டவர் சொல்ல உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னார். But the Lord told unto him, rise, take up thy bed and walk. அதை சுகமாற்றுதான் நாள் ஓய்வு நாளாய் காணப்பட்டு சொல்லப்படுகிறது. That day of healing was the day of Sabbath. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அந்த ஓய்வு நாள் அவர் செய்த நாள் என்ன சரியா படுக்கை எடுத்துக்கொண்டு போய் பலரும் அவர்கள் கேட்டிருப்பார்கள், இது ஓய்வு நாளா இருக்குதே, நீ ஏன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போகிறன்னு கேட்டிருப்பார்கள். They might have asked him, this is the day of Sabbath, why are you taking up your bed? They might have asked him. என்னிடத்தில் வந்து எனக்கு குணமாக்கினார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று அவர் சொன்னார்னு சொல்லியிருப்பார். And he answered them, he that made me whole, the same said unto me, take up thy bed and walk. இயேசு அவனை தேவாலயத்தில் கண்ட பொழுது அதிக கேடாத ஒன்று உனக்கு வராதபடி நீ பாவம் செய்யாதே என்று சொல்கிறார். And when Jesus find him in the temple again, he told him, sin no more, lest a worse thing come unto thee. அப்படினால் பாவம் தான் வியாதிக்கு காரணமாக இருந்தது என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். If it be so, we can understand clearly sin was the reason behind the sickness. இந்த 38 வருஷமாக அவனுடைய ஜீவிதத்தில் காணப்பட்டது அந்த வியாதிக்கு காரணம் பாவம் தான் என்று தான் இயேசு சொல்கிறார். Jesus points out that the reason for his sickness of 38 years was the sin. ஆனால் தான் அதிக கேடான ஒன்று செய்யாதபடிக்கு இனி பாவம் செய்யாதேன்னு சொல்கிறார். That is why he is admonishing him that sin no more, lest a worse thing come unto thee. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அப்படினால் வேதம் என்ன சொல்கிறது? What does the word of God say? அப்ப நம்முடைய ஜீவிதத்தில் பாவம் வராதபடி நாம் பாதுகாத்துக் கொள்ள அவசியமாக இருக்கிறது. Therefore it is very essential to preserve a life without sin. எந்த பாவமும் செய்யாத ஒரு மனிதன் இல்லை என்று வேதம் சொல்கிறது. Word of God say there is no man without sin. ஆனா நாம் எல்லாரும் பாவியாக தான் உண்டாக்கப்பட்டோம். We are created in sin. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம்மை கழுவி நம்ம எல்லாரும் தெய்வீக நீதிமன்களாய் மாற்றி இருக்கிறார். But by the blood of Jesus Christ, the Lord God hath washed us and he has made us righteous. அவர் இரத்தத்தினால் நீதிமாக்கப்பட்டவர்கள் மறுபடியும் என்ன செய்ய பாவத்துக்குள்ளாய் காணப்படக்கூடாது. And those that have been washed by the blood of Jesus Christ should not repeatedly committing sin. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. முழுகிறவன் எல்லாவற்றிலும் அவனுக்கு அதாவது முழுகிறவன் முழுவதுமாய் முழுகப்பட்டனால சுகமாக்கப்பட்டான்னு சொல்லப்படுகிறது. And he that had immersed had been cleansed to holy. யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். John chapter 7 verse 23. மோசேயின் நியாயப்பிரமாணம் மீறப்படாதபடிக்கு ஓய்வு நாளில் மனுஷன் விருத்த சேதனம் பெறலாம் என்றால், நாம் ஓய்வு நாளில் ஒரு மனுஷனை முழுவதும் சுகமாக்கினதினாலே என்மேல் எரிச்சலாய் இருக்கலாமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. ஓய்வு நாளிலே ஒரு மனுஷன் முழுவதும் சுகமாக்கினாலே என்மேல் நீங்க எரிச்சலாகமான்னு கேட்கிறார். On the day of Sabbath, because I have made a man whole on the Sabbath day, you have angry at me. ஓய்வு நாளில் விருத்த சேதனம் பெறலாம் என்றால் ஓய்வு நாளில் ஒரு மனுஷன் முழுவதும் சுகமாக்கிறது ஆண்டவர் நல்லது என்று சொல்கிறார். And the Lord says it is good, it is well to wholly heal a man on the Sabbath day. ஆனால் ஓய்வு நாள் அவர்கள் நேசித்தார்கள், விருத்த சேதனம் எல்லாம் பண்ணப்பட்டான்னு சொல்லப்படுகிறது. But on the day of Sabbath they spoke about the circumcision. அப்படினால் சுகமாக்குறது கூட தேவனுக்கு சித்தம் என்று அவர் சொல்கிறார். And it is the will of God that I heal anybody on the Sabbath day, he says. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அப்ப நம்முடைய ஜீவிதத்திலே நம்முடைய இந்த 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 வியாதி நம்ம நீக்கப்பட வேண்டும், நாம் என்ன செய்யப்பட வேண்டும்? For the sickness to be healed in our body, what we should do? ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த காரியம் நாம் செய்யாதபடி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். We need to preserve a life without things that will not please God. அதிக கேடானது ஒன்று வராதபடி இனி பாவம் செய்யாதேன்னு சொன்னாரே. And he said, sin no more, that any worse things shall come unto me. நாம் பாவம் செய்யும் பொழுது நம்முடைய முகத்தை தேவனுக்கு முன்பாக நாம் ஏறெடுக்க முடியாது. நாம் பாவம் செய்யும் பொழுது நம்முடைய ஜெபம்
ஜெபம் பண்ணும்போது தேவ சமூகத்தை ஏறெடுக்க முடியாது. And when we commit sin, our prayers will not be answered in the presence of the Lord. எஸ்றாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் அப்படி படிக்கிறோம். In Ezra chapter 9 verse 6 we read like that. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அங்க என்ன சொல்றது? என் தேவனுக்கு வெக்கி கலங்குறேன்னு சொல்லப்படுகிறது. I feel shy before my God. ஆனால் தான் ஆண்டவர் நமக்கு சொல்லும் பொழுது இனி பாவம் செய்யாதே என்று சொல்கிறார். That is why the Lord says sin no more. அப்படி இருக்கும் பொழுது தேவன் 38 வருஷமா வியாதி அந்த மனுஷனை ஆண்டவர் சுகமாக்கினார். And when he was like that, the Lord God healed that person who was sick for about 38 years. ஆண்டவர் நம்மையும் கூட குணமாக்க வல்லவராக இருக்கிறார். The Lord is able to heal you on this day also. இன்னைக்கு கொரோனா வியாதி பல இடங்களில் பெருகிக் கொண்டிருக்கிறது. And this sickness had been increased all through the world. அந்த வியாதி நிமித்தம் பலரும் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். And because of this sickness many people are afraid. பல பிரபலங்களெல்லாம் கூட அதிலே மாண்டு போய் வருகிறார்கள். And many princes and many high people are dying because of this ஆனால் disease. நாம் நம்முடைய பலத்தினால் இல்ல, But not by our strength. ஆனால் நாம் அதிக கேடான ஒன்று செய்யாதபடி நாம் காணப்படும் என்றால் தேவன் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். If we preserve our life, then the Lord God will preserve us. ஏன் அதை பாதுகாக்கிறார்? Why God is protecting us? உன் அக்கிரமங்கள்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் அவர் குணமாக்கிறான்னு நாம் படிக்கிறோம். We read like this that he hath forgiven all your iniquities and he healed yourself. தேவன் நம்முடைய அக்கிரமங்கள்லாம் மன்னித்திருக்கிறார், நம்முடைய நோய்கள் எல்லாம் அவர் குணமாக்கி இருக்கிறார். The Lord God hath forgiven all our iniquities and healed all our sicknesses. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். To the name of the Lord. ஆனால் தான் அந்த நீர்க்கோவை வியாதி உள்ளவனை பற்றி அது அப்படி சொன்னார். That for about the man who is having dropsy, he said like that. 38 வியாதி உள்ளதான மனுஷனை பார்த்து கூட தேவன் அப்படி சொல்கிறார். And the Lord God is speaking to a man who was sick for about 38 years. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். To the name of the Lord. நாம் இந்த வேத வசனங்களை சரியாக கவனித்து அதன்படி ஜீவிக்கப்பட வேண்டும். We need to diligently hearken to the word of God and we need to live like that. லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை வாசித்தால் அங்கே 18 வருஷமாக எவ்வளவோ நிமிர்ந்து நிற்க முடியாத ஒரு மனுஷியை பார்க்கிறோம். In Luke chapter 13 verses 11 and 12 we read about a woman of a spirit of infirmity. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால், அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கவுனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி, And behold, there was a woman which had a spirit of infirmity 18 years, and was bowed together, and could in no wise lift up herself. And when Jesus saw her, he called her to him, and said unto her, Woman, thou art loosed from thine infirmity. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. 18 வருஷமாக பலவீனப்படுத்திக் கொண்டிருந்த ஒரு ஆவியை சொல்லப்படுகிறது. And that woman had a spirit of infirmity for 18 years. எவ்வளவு நிமிரக்கூடாத ஒரு கூனியாய் காணப்படுன்னு சொல்லப்படுகிறது. Was bowed together, could in no wise lift up herself. இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, சிறிய உன் பலவீனத்தின் விடுதலையாக்கப்படுகிறாய்னு கேட்கிறார். And when Jesus saw her, he called her to him and said unto her, Woman, thou art loosed from thine infirmity. அவள் மேல் தமது கைகள் வைத்த உடனே அவர் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினான்னு சொல்லப்படுகிறது. He laid his hands on her and immediately she was made straight and glorified God. இவர் ஆபிரகாம் குமாரத்தியாய் காணப்படுகிறாள். And she was the daughter of Abraham. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. இந்த ஆபிரகாம் குமாரத்தில என்ன விசுவாசம், நம்முடைய ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பனாய் காணப்படுகிறார். What do you mean by this daughter of Abraham? Abraham means the father of faith. அவர் நமக்கு எல்லாருக்கும் ஒரு மாதிரியான ஒரு ஜீவியத்தை, விசுவாச ஜீவியத்தை ஜீவித்ததான தேவ மனிதன். He was a man of God, led an exemplary life in the aspect of faith. ஆபிரகாம் தேவனுக்கு பிரியமாக ஜீவித்ததான மனிதன். And Abraham was a man pleased God. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. ஆபிரகாம் விசுவாசத்திலே வல்லவனாக ஜீவித்த மனிதன். Abraham was a man had a strong faith within him. ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து நடந்ததான மனிதன். Abraham was a man of God, had much obedience for all the word of God. அந்த சந்ததியிலே வந்ததான இந்த ஸ்திரீ 18 வருஷமா எவ்வளவே நிமிரக்கூடாதபடி காணப்பட்டான்னு சொல்லப்படுகிறது. This woman in that seed, she was unable to lift up herself. அப்படினா இந்த வியாதி அவள் எவ்வளவா பலவீனப்படுத்தி மட்டுமில்லை அடிமைப்படுத்திக் கொண்டிருந்ததை நாம் பார்க்கிறோம். And we could see this spirit, this sickness was enslaving her. நிமிரக்கூடாதபடிக்கு அப்படி அடிமைப்படுத்தக்கூடிய நிலவரம் அது காணப்படுகிறது. And it was binding her that she could not lift up herself. அது எப்படினா அது ஏன் அப்படி காணப்படுகிறது? Why it was like that? பெருமங்களே, அந்த ஆபிரகாம் குமாரத்தியை இந்த ஆவி பலவீனப்படுத்திக் கொண்டே இருக்கிறது.
this spirit of infirmity is weakening that woman who was the daughter of Abraham. இன்றைக்கு கூட அநேகர் எவ்வளவே நிமிரக்கூடாதபடிக்கு பலவீனப்படுத்துகிற ஆவிக்குள்ளே தான் காணப்படுகிறார்கள். Even today many are under this spirit of infirmity that they could not lift up themselves. இந்த பலவீனப்படுத்துகிற ஆவி எதை வெளிப்படுத்துகிறது? What does the spirit of infirmity reveal? நீங்க லேவியராகமம் புத்தகத்துக்கு வரும்போது when you come to the book of Leviticus, ஆண்டவர் நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணினான்னு சொல்லப்படுகிறது. and there we see the Lord God had made us to walk straight. அந்த எகிப்தின் அடிமைத்தனம் அவள் எவ்வளவே நிமிரக்கூடாத நிலையில் தான் காணப்பட்டிருக்கிறார். And the bondage of Egypt, the captivation of Egypt was like that they could not lift up themselves. இன்றைக்கு கூட இந்த எகிப்தின் வல்லமைகள் நமக்குள் இருக்கனாலே நாம் கூட நிமிரக்கூட முடியாதபடி காணப்படக்கூடியதா இருக்கிறது. Even today, because we have the Egypt within us, we could not lift up ourselves. எவ்வளவு ஆவிக்குரிய மனுஷரா இருந்தாலும் பிசாசான இந்த ஆவியின் மூலமா நம்ம அடிமைப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். Though they may be spiritual, but spirit of demon is working against them that they cannot lift them up. லேவியராகமம் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். Leviticus chapter 26 and verse 13 we read like that. நீங்கள் எகிப்திற்கு அடிமைகளாயிராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். I am the Lord your God, which brought you forth out of the land of Egypt, that ye should not be their bondmen, and have broken the bands of your yoke, and made you go upright. எகிப்திற்கு அடிமையாகாதபடிக்கு நான் அவர்களின் தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி சொல்கிறார். He says that I have made them to go out of Egypt, that they may not have the bondage again. எகிப்தின் அடிமைத்தனமானது அவங்களை அப்படியே அடிமைப்படுத்தி இருந்தது. 400 வருஷம் அடிமைகளாய் காணப்பட்டார்கள். They were found bondmen for about 400 years unto Egypt. அந்த அடிமைத்தனத்தின் கூக்குரலுக்கு விட்ட பொழுதுதான் ஆண்டவருடைய கூக்குரலை கேட்டு அவர்கள் ஆபிரகாமோடு ஈசாக்கோடு பண்ணிய உடன்படிக்கை நினைவு கூர்ந்து தேவன் அவரை விடுதலையாக்கினார். When the Lord God heard their cry, remembering the covenant which he made with Abraham and Isaac, he delivered them. இன்றைக்கு கூட அப்படிதான் இன்றைக்கு அடிமைத்தனத்துக்குள்ள அநேகர் இருக்கிறாங்க. And even today many are found in the midst of bondage. இந்த எகிப்தின் அடிமைத்தனம் இந்த உலக இன்பத்தை அது வெளிப்படுத்துகிறது. And this Egypt speaks about the entertainments of this world. நாம் இந்த அடிமைத்தனத்திலிருந்து தான் விடுதலையாக்கப்பட வேண்டும் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. It is the will of God that we need to be delivered out of this. இந்த அடிமைத்தனம் இருந்தா எவ்வளவே நாம் நிமிரவே கூட முடியாது. If we have this bondage or yoke upon us, we could not lift up ourselves. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணியிருக்கிறார். But the Lord God had made the children of God to go upright. இந்த உலக சுற்றியிருந்த உலக ஆடம்பரங்கள் இதெல்லாம் நம்மை குனிய பண்ணக்கூடியதாய் காணப்படும். All the fashions and the entertainments of this world will make us to bow down. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. இரண்டாவதாக அடிமைத்தனம் என்ன? உண்மை இல்லாம வேற ஆண்டவராய் எங்களை ஆண்டார்னு சொல்லப்படுகிறது. Secondly, when we speak about this bondage, or they say we have been ruled by strange gods. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே நாம் அப்படி பார்க்கிறோம். We read about that in prophetical book of Isaiah. 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே அப்படி படிக்கிறோம். Chapter 26 and verse 13 we read like that. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மையல்லாமல் வேறே ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள். இனி உம்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். உண்மை இல்லாம வேற ஆண்டவர்மார் எங்களை ஆண்டார்னு சொல்லப்படுகிறது. Other lords besides thee have had dominion over us. அப்படி என்றால் வேற ஆண்டவர்மார் யாரு? And who are those other lords or strange நம்முடைய gods? மனதை நம்முடைய இருதயத்தை அப்படியே அடிமைப்படுத்தி வைத்துக் கொள்வதாய் காட்டுகிறது. And our wife had been enslaving our life. அது தேவனை போல நம் இருதயத்தில் வந்து உட்கார்ந்து நம்மை ஆளுகை செய்யக்கூடியதாக இருக்கிறது. It comes and seated over us like God, and it is ruling us. ஆனால் இப்பொழுது உண்மை மாத்திரம் சார்ந்து கொள்வது அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் வாஞ்சிக்கிறதை காட்டுகிறது. But they say like this, but we only we want us that you may rule us, which means a repentance. நம்முடைய ஜீவிதத்திற்குள்ள வேற ஆண்டவர்மால் ஆண்டு கொண்டிருக்கிறார்களா? And if you have other lords having dominion over, பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளாதபடிக்கு தேவன் நம்மை ஆளாதபடிக்கு இந்த பொல்லாத வல்லமையில் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறதா? that the Spirit of God cannot take control over you, that God may not have dominion over you. Have you been bonded by these strange gods? இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு ராஜா வேண்டும் என்று கேட்ட பொழுது, When the people of Israel were asking for the Lord, நான் தான் அவருடைய ஆண்டவர் சொல், நான் தான் அவருடைய ஆளாதபடிக்கு என்னைத்தான் அவர் தள்ளி விட்டாண்டு ஆண்டவர் சாமுவேல் அப்படி சொல்லுகிறார். unto Samuel the Lord says, they have rejected me, that I cannot rule them. இன்னைக்கு வேற ஆண்டவர்மார் நம்மை ஆண்டு கொண்டிருக்கார்கள். And today other lords are having dominion over us. அதனால தான் மனசு மாம்ச விரும்பினபடி நாம் ஜீவிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம்.
That is why we are according to our own mind and flesh. ஆவிக்குரியதான தேவ சத்தியத்துக்கு நாம் செவி கொடுக்க முடியாமல் போகிறது. And we are unable to hearken to the spiritual voice of God. தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய ஜீவிதத்தில் அப்படி ஆளாதபடிக்கு நம்மை தேவன் ஆளுகை செய்யக்கூடியதாக காணப்பட வேண்டும். And we, the children of God, we should not have these kinds of experience. We need to be ruled by God. அம்மா தேவன் நம்மை ஆளுகை செய்ய என்ன செய்யப்பட வேண்டும்? For God to have dominion over us, what we should do? உம்முடைய நெல் ஆவி என்னை செம்மையான பாதையில் நடத்துவாராக. Let thy good spirit take me through the right path. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவிக்கு நிறைந்து ஜீவிக்கப்படும் பொழுது இந்த அடிமைத்தனத்தின் ஆவியில நம்ம நீங்க போய்விடும். We, the spiritual children of God, when we are giving room to the fullness of the anointing of the Holy Spirit, we will be delivered from these spirits. ஏசாயா தீர்க்கதரிசி நான் படிக்கும் பொழுது அடிமைத்தனத்தின் நுகம் முறிக்கப்படும் சொல்லப்படுகிறது. And when we read in the prophetical book of Isaiah, the bondage of yoke will be broken. அபிஷேகத்தினால் இந்த நுகத்தை முறிக்கும் பொழுது அந்த வல்லமையெல்லாம் தேவன் அழித்து விடுகிறார். By the Spirit, the Lord God is destroying all the yokes and the spirits. அப்போ நம்ம எந்த வல்லமை நம்மை கூனியாக்க முடியாது. And none of the spirit can make us to be bowed down. நான் நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஜனங்களாய் காணப்போவோம். And we will be able to go upright. பேதுரு யோவான் தேவனுடைய ஆலயத்தில் போய் இந்த சப்பானி தூக்கி விட்டோனே அவன் குதித்து எழும்பி தேவனை மகிமைப்படுத்தினான்னு சொல்லப்படுகிறது. When Peter and John, when they were going to synagogue, when they saw a lame man, when they gave hands to him, he got healed. அதுபோல்தான் நாமங்களும் நிமிர்ந்து நடந்து ஜனங்களை தேவனை துதிக்கிற மனுஷனாய் காணப்பட வேண்டும். And that is likewise we also should have to be leap and jump and praise and glorify God. அப்ப நாம் என்ன செய்யப்பட வேண்டும்? If it be so, what we should do? இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தின இவர்கள் எப்போது என் துதியை சொல்லி வருவார்கள். For I have ordained these people for myself, they shall show forth my praise unto him. நம்ம கூனியா வைத்திருக்க கூடாது. நாம் நிமிர்ந்து நின்று தேவனை துதிக்கக்கூடிய ஜனங்களாய் காணப்பட வேண்டும். We should not be bowed down at all, but we should always praise God. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் கட்டப்பட்டு சூழ்நிலை காணப்பட்டார்கள். Paul and Silas were once bounded in the prison. தொழுவு மரத்திலே கட்டப்பட்டதான இடத்தில் பார்க்கிறோம். They were bounded in the prison. ரத்தம் சொட்டு சொட்டாக வடிந்து கொண்டிருந்தது. Blood was shed, oozing out. ஆனா இரவிலே ராத்திரியிலே அவர்கள் துதி செய்த உடனே, but in the night time when they started to praise God, அந்த சிறைச்சாலை அஸ்திபாரங்களும் அசைய ஆரம்பித்து விட்டது. foundations of the prison were shaken. எல்லா கதவுகளும் திறவுண்டது. All the doors were opened. ஏனால் அவர்கள் துதித்தார்கள். Because they praised. அந்த கட்டுகளை கட்டி வைத்திருக்க முடியவில்லை. And those bonds cannot bind. அடிமைத்தனத்தின் ஆவிகளை படித்து அடிமைப்படுத்தி இருக்க முடியவில்லை. Spirit of infirmity cannot have taken hand of சிறைச்சாலை rule. அஸ்திபாரங்கள் அசைய ஆரம்பித்து விட்டது. Foundations of the prison were shaken. தேவனுடைய பிள்ளையே, நீ கூட அப்படி வியாதியினால் பட்டு கூனியா இருக்கிறாயா? And child of God, are you found having the spirit of infirmity and you have been bowed down? நாம் இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாருக்கு முன்பாக நிற்க பாத்திரமா என்னப்படுது எப்போது ஸ்தோத்திரம் பண்ண வேண்டிய அவசியமாக இருக்கிறது. That we may escape out of all these things and that we may present before the Son of God, we need to watch and pray. குமாரத்தை கட்டி எடுத்த வல்லமையில் நாம் விடுதலை பெற வேண்டிய அவசியமாக இருக்கிறது. We need to be delivered out of all these spirits. எப்போது ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். We need to watch and pray always. லூக்கா சுவிசேஷம் 21:36 அப்படி படிக்கிறோம். Luke chapter 21 verse 36 we read like that. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். Watch ye therefore and pray always, that ye may be accounted worthy to escape all these things that shall come to pass, and to stand before the Son of Man. இவைகளுக்கெல்லாம் சம்பவிக்கிற இவைகளுக்கெல்லாம் முன்பாக தப்பி நிற்பதற்கு, that you may escape out of all these things. மனுஷகுமாரனுக்கு முன்பாக பாத்திரமா எண்ணப்படுவதற்கு, you may be accounted worthy to stand before the Son of Man. நாம எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். We need to watch and pray always. அதே ஆவிக்குரிய ஜீவிதத்திலே நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஜனங்கள் செய்யக்கூடிய காரியங்கள். And these are the things which the spiritual children of God who are walking upright will do. ஏனென்றால் மேலான தேடக்கூடிய ஜனங்களுக்கு, and the people who seek the things above, இந்த வல்லமைகள் வியாதிகள் ஒன்று நம்மை அடிமைப்படுத்தவே கூடாது. all these spirits should not make us to be found slave. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். Our God is going to appear very soon. அந்த நாள் மிக சமீபமாக இருக்கிறது. The day is approaching near. பிரியமானவர்களே, அந்த நாளுக்கு நாம் ஆயத்தமாக்கப்பட வேண்டும். Beloved ones, we should be made ready for the day. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளிலே அவர் நன்மை செய்வதாக சுற்றித்திருந்தார். Lord Jesus were roaming in this earth doing good on the day of Sabbath. முதல் வியாதி உள்ளவன் கையில் சூம்பின கையுடனே காட்டுகிறது. First a man whose hand is withered. அவன் எந்த நற்கையும் செய்யக்கூடாத மனிதனாய் காணப்பட்டான். He was a man who was unable to do any good works with his hand. அதுக்கு அவன் எந்த நற்கையும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் காணப்பட்டது. And he was unable to do any good works with his hand. அது ஒரு ஆட்டை காட்டுகிறது. It speaks about sheep.
அந்த ஆடு குழியில விழுந்து விட்டா தூக்கிடாம இருப்பானோ? And will he not take the sheep when it fell into a pit? மனுஷனும் கூட எந்த நற்கிரி செய்ய முடியாத குழியில் விழுந்து கிடக்கிறான். And man is also fallen into a pit that he may not do any good works. ஆண்டவர் அவனை தூக்கி விட்டார். The Lord God lifted him up. ஆனால் நம்மையும் கூட ஆண்டவர் தூக்கி விட்டிருக்கிறார். Even the Lord God has lifted up us. நாம் கூட வழி தப்பி போனோம். We have gone astray. கர்த்தர் நம்மை மேய்ப்பரும் கண்காணியாளத்திலே தேவன் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். Lord God hath returned us that we may come back to the shepherd and bishop of your souls. நீர்க்கோ வியாதியுள்ள மனுஷனை ஆண்டவர் சுகமாக்கினார். The Lord God healed the man having disease dropsy. அங்கே 2 மிருகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 animals are mentioned there. ஒன்னு கழுதை, ஒன்னு எருதை சொல்லப்படுகிறது. One is ass, the other one is ox. எருது அது தேவ சித்தம் செய்யக்கூடியது. Ox signifies doing the will of God. தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை மீறக்கூடியதான அனுபவத்தை வெளிப்படுத்துகிறது. As revealed experience of doing the self will and transgressing the law. 38 வருஷம் தான் வியாதியுள்ள மனுஷனை பார்த்தோம். A man was sick for 38 long years. அந்த மனுஷன் எலும்பி போய் அவனை சுகமாக்குறது கூட யாரு கூட்டு கொடுத்து தனிமையான ஒரு மனிதனாய் காணப்பட்டான். That man was found alone, cannot have any help from anybody. அவனை தேவனுடைய ஆலயத்தில் அவனை கண்டபடி நீ அறிக்கையேதான ஒன்று நீ செய்யாதே என்று சொன்னார். And the Lord God told him, sin no more, that you may face any worse things in your life. 18 வருஷமாய் கூனியா இருக்கதான ஒரு ஆபிரகாம் குமாரத்தி நாம் பார்த்தோம். We saw a daughter of Abraham who was bounded by the spirit of infirmity for 18 long years. எவ்வளவே நமக்கு முடியாது காணப்பட்டதா. And she was unable to make herself live. அவளை ஓய்வினாலே சுத்தமாக்கினார். The Lord God healed her. அவள் நிமிர்ந்து நடந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். She was made upright and she glorified God. நாம கூட ஆண்டவர் நிமிர்ந்து நடக்க பண்ணியிருக்கிறார். The Lord God has made us to go upright. அடிமையிலார தேவன் நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணியிருக்கிறார். The Lord God has delivered us out of Egypt and made us upright. நம்ம பூர்வமாக Let us surrender ourselves to the truth of God. மனுஷகுமாருக்கு முன்னால் நிற்க பாத்திரம் என்பது எப்பொழுது ஜெபம் பண்ணி நாம் விழித்திருப்போமாக. That we may found worthy to stand before the Son of God, watch and pray always. ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. The coming of the Lord is nigh unto us. அந்த நாளுக்காக நாம் ஆயத்தமாக்கப்படுவோம். Let us prepare ourselves for the day. கர்த்தர் நமக்கு உதவி நம்மை ஆசீர்வதிப்பாராக. May God help us and bless us. 12 ஆண்டுகள் கொடும் நோயதினா 12 ஆண்டுகள் கொடும் நோயதினா இன்னிடம் வருந்தி வந்த மாதை இன்னிடம் வருந்தி வந்த மாதை அகலை திடங்கொள் சுகமான இனவி அகலை திடங்கொள் சுகமான இனவி ஒளிந்த மணி ஒளிந்த மணி குணமானே குணமானே
ஆண்டுடைய ஆவியான நம்மோடு பேசினாரே, அந்த வார்த்தைகளுக்கு அங்கத்தை நாம் சோத்திரம் என்னவோ. இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் ஜீவிக்கு அப்படினால் நம்முடைய வியாதிகள் அவர் குணமாக்கி இருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு கத்தையை நாம் சோத்திரம் என்னவோ. சோத்திரம் 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 சோத்திரம். தேவ சமுத்திரம் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்ததற்காய் சோத்திரம் என்ன. இதை கூட்டம் முடியும்னு நீங்கள் போய் சாப்பிட்டு வந்து 1:30 மணிக்கு காத்திருப்பு கூட்டம். 1:30 மணிக்கு சீக்கிரமாக வந்துடுங்க. கர்த்தரே சோத்திரம் அனோ. தோத்திரம் தோத்திரம். தேவ சமுத்திரம் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்ததற்காய் சோத்திரம் அனோ. நினையாதுவில் ஆண்டவர் வருவார். அவரை சந்திக்க தேவன் நம்மை ஆயத்தமாக்க வேண்டியதற்காய் சோத்திரம் என்னோ. எல்லா கனமையும் கர்த்தருக்கு இருக்கத்தை நாம் சோத்திரம் என்னோ. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, எங்களை நேசித்து இந்த தேசத்தை நேசித்து கர்த்தர் இந்த கன்வென்ஷன் கூட்டங்களை ஒழுங்கு செய்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். எத்தனையோ தடைகள் இருந்தது ஆண்டவரே. தடைகளெல்லாம் அகற்றி கர்த்தர் தேவன் மேல் ஆண்டவரே ஜனங்கள் மேல் நீர் அன்பாக இருக்கிறீர் என்பதை வெளிப்படுத்தும்படியாக இந்த கன்வென்ஷனை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்தீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த 2ஆம் நாள் காலை கூட்டத்திலும் கர்த்தருடைய சமூகத்தை நாங்கள் அனுபவிக்க கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்தீரே. நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவ ஜனங்கள் மேல் அன்புள்ளவராய் நேசிக்கிறவராய் ஆண்டவரே அவர்களுக்கு என்று பரிசுத்த அப்பத்தை நீர் கொண்டு வந்தீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவராக இயேசு ஓய்வு நாட்களில் ஆண்டவரே இந்த தேசத்தில் சுற்றி திரிந்து அநேகருக்கு நீ நன்மை செய்தீர் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்தீர் ஆண்டவரே. இன்றைக்கும் இந்த ஓய்வு நாளை ஆண்டவரே நம்முடைய பரிசுத்த அப்பத்தை புசிக்க முடியாது, நம்முடைய தேவனுடைய ஆலோசனைகள் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்தீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்களும் ஒரு காலத்தில் ஆண்டவரே அந்த வழி தவறி போன ஆட்டுக்குட்டியை போல் காணப்பட்டோம். கர்த்தராகிய தேவன் எங்களை தேடி வந்தீர் என்பதை நீர் வெளிப்படுத்தினீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் சுய சித்தம் செய்கிறதான கழுதையை போல் இருந்தோம் ஆண்டவரே. எங்களை தேவ சித்தம் செய்கிறவர்களாய் மாற்றினதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் எஜமானுடைய சித்தத்தை அறிந்து எங்களுடைய ஜீவியத்தில் இன்னும் அதிகமாக எங்களை தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்புக் கொடுக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த கூட்டத்திற்கும் ஆண்டவரே எத்தனையோ வருஷங்களாய் வியாதியாக இருக்கிறவர்கள் ஒருவேளை வந்திருப்பார்கள். ஆனால் உம்முடைய வார்த்தைகளை அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே கர்த்தர் அவர்களை சுகமாக்கினீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே எவ்வளவு நம் கூனியாக இருக்கிறதான நிமிர முடியாததான அனுபவத்தில் யாராவது வந்திருந்தாலும் அவர்களோடும் கர்த்தர் நீ பேசி இடைப்பட்டீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பலவீனப்படுத்துகிறதான எந்த எகிப்தின் வல்லமைகளும் இனிமேல் எங்களை பலவீனப்படுத்தாதபடிக்கு நாங்கள் ஆண்டவரே நிமிர்ந்து நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீரே. அதை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள உதவி செய்யும். இனிமேலும் மனுஷகுமாரன் வரப்போகிறீர் ஆண்டவரே. உம்மை சந்திப்பதற்காக உமக்கு முன்பாக நிற்க பாத்திரவாங்களாய் எண்ணப்படுவதற்காக இந்த பலவீனப்படுத்துகிற ஆவியை மேற்கொண்டு பலப்படுத்துகிற ஆவியினால் பலன் அடைந்து நாங்கள் எப்போதும் எழுந்து நிமிர்ந்து நிற்க உதவி செய்வீராக. நாங்கள் எப்போது விழித்திருந்து ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபையானது உம்முடைய வருகை நாளுக்கென்று ஆயத்தப்படுத்த கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் தரையில் விழக்கூடாது. எல்லாம் 30, 60, 100 பலன் கொடுக்க உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடக்கிறதான எல்லா கூட்டங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்த ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை பேசினதான கர்த்தருடைய தாசனை இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக்கும் அதிசயங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கேலும் ஜீவனுள்ள பிதாவே ஆமென். சோத்திரம் அனோ. சோத்திரம். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அணைக்கும் காவலும் நம்மையும் சில நினைக்க நம்ம கொடுப்பராக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாருக்கும் சோத்திரம்.